பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி நான் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல், நன்றாக கவனியுங்கள். தன்னுடைய சரீரத்தில் இருந்த பலகீனத்து நிமித்தம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அது அவனை விட்டு நீங்கும்படி 3 முறை ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் அந்த பலகீனம் அவனை விட்டு மாறவில்லை. அந்த முள் அவனை குத்திக் கொண்டே இருந்தது, வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தது. கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணாங்க, வேதனை மாறல. இப்போ அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆண்டவர் சொல்றார், எப்பா என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பிரைஸ் தி லார்ட். உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். உங்கள் வல்லமை என் வாழ்க்கையில் தங்கும் அப்படின்னா அந்த பலகீனத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நீங்கள் ஜெபித்தும் உங்கள் பலவீனம் மாறாமல் இருக்குதா? ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. அந்த பலகீனத்தை தாங்கும்படி, அந்த பலகீனத்தை கடந்து போகும்படியான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பலகீனத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, நான் இப்படி இருக்கிறேனே, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, சோர்ந்து போகாத. உன்னுடைய பலவீனத்தின் மத்தியில் நீ தேவனை எப்படி சார்ந்திருக்கிறாய், எப்படி ஜெபிக்கிறாய், எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறாய். பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்றா, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில், நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் அப்படிங்கிறான். நல்ல கவனிங்க, உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் இறங்குகிறதுனால அதை மேற்கொள்ள முடியும். பவுல் சொல்லுகிறார், நான் பலவீனமாக இருக்கும்போதே நான் யாராக இருக்கிறேன் அப்படின்னா பலம் உள்ளவனாக இருக்கிறேன். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க, நான் சுகமாயிற்றேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமடைகிறேன், நான் குணமாயிற்றேன், அவருடைய தழும்புகள் என்னை சுகமாக்குகிறது. பிலிப்பியர் 4:13 படி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாதீங்க. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும்போது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த காலவேளையில் எதை குறித்து சோர்ந்து போய் இருக்கிறீங்க?
எனக்கு பலனே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஏசப்பா, இதற்கு மேலே எனக்கு பலனே இல்லைன்னு சொல்கிறீங்களா? இந்த கால வேளையில் உங்களை பலன் அடைய செய்வதற்கு உனக்கு ஒரு சத்துவத்தை கொடுக்க என் இயேசு இறங்குகிறார். செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. இசப்பா, எனக்கு பலனே இல்லைன்னு சொல்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த கால வேளையில் பலப்படுத்தும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் மாறட்டும். அவர்களை வேதனைப்படுத்துகிற, உபத்திரவப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் அவைகளை இன்றைக்கு மேற்கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவரை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. அற்புதங்கள் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.